வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆக்டூன்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ மிஸ்டர் வைப்பர், இந்த காமிக் சீரீஸை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக ரொம்பவே நன்றி. ஆனால் இந்த சீரீஸ்க்காக நான் ஒரு புது காமிக் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஆர்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ட்ராயிங் ஸ்டைல் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த எபிசோடில் இருந்து இதோட ட்ராயிங் ஸ்டைலை டோட்டலாக மாற்றிருக்கிறேன். அதாவது நம்ம பழைய காமிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஆக்டூன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்லேயே போட்டிருந்த பழைய காமிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல்லே நான் திரும்பவும் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எதை வச்சுமா இது எல்லாத்தையும் அப்பா தான் பண்ணுறாருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அவனோட விக்டிம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. ரொம்ப நாளாகவே அப்பா மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அம்மாவும் நீ சாதாரணமாக நடந்துக்கிறாங்க. அன்னைக்கு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஓகே, எனக்கு புரியுது, பட் நான் இங்கே தான் கேட்டுக்கிட்டு காலேஜ் ஃப்ரெண்டு தான் இப்போ கால் பண்ணால இது இன்விடேஷன் வைக்கணுமாம்மா. ஹர்ஷனையும் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. மாறன் அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறத, காஃபி குடிக்கிறதுல ஒரு கலை மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. என்ன சொல்ற? காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹர்ஷன் மதிமாறன் கிட்ட, அங்கிள், நீங்க ஏதோ டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றதா மித்ரா சொல்லியிருந்தா, பட் உங்களோட ஃபிட்னஸ் பிசிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் மதிமாறன், ஓ தேங்க்யூ ஹர்ஷன், எனக்கு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீ கூட தான் இந்த வயசுல இந்த அளவுக்கு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். கீப் இட் அப் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹர்ஷன் மதிமாறன் கையில கட்டியிருக்கிற வாட்சை பார்த்துட்டு, அங்கிள் உங்க வாட்ச் நல்லா இருக்கு, எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மதிமாறன், இது ரொம்ப ஓல்டு மாடல் ஹர்ஷன், எனக்கு இந்த மாதிரி விண்டேஜ் வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹர்ஷன், சூப்பர் அங்கிள், எனக்கும் விண்டேஜ் வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மதிமாறன், ஹர்ஷன் நிஜமாவா சொல்ற? அப்ப கண்டிப்பா நீ என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். மாடியில் இருக்கிற என்னோட ஆஃபீஸ் ரூம்ல தான் எல்லாமே இருக்கு, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து நிக்கிறாரு. ஹர்ஷனும் கூடவே எழுந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த மித்ராவும் அவங்க அம்மாவும் பதறி போறாங்க. ஏன்னா அவர் மாடிக்கு கூட்டிட்டு போய் அவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. மித்ரா பதட்டமா, அப்பா அப்பா அது ஹர்ஷன் அர்ஜென்ட்டா கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா டக்குன்னு ஹர்ஷன் பக்கம் திரும்பி, என்ன ஹர்ஷன், அப்படியா அர்ஜென்ட்டா கிளம்பணுமா என்ன அப்படின்னு சொன்னதும் ஹர்ஷன், இல்ல அங்கிள், அப்படி இல்ல, நான் ஃப்ரீ தான், போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவங்க அப்பா மித்ராவை பார்த்து அசால்ட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே தோல் மேல கையை போட்டு நடந்து மாடியில் இருக்கிற அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹர்ஷன் மதிமாறன் ரெண்டு பேருமே ஸ்டெப்ஸ் ஏறி மேல இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு போன உடனே மித்ராவும் அவங்க அம்மாவும் பதறி போய் நிற்கிறாங்க. இப்ப மித்ரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா இப்ப என்னமா பண்றது, ஏதாவது வழி சொல்ல அப்படின்னு கேட்ட உடனே மித்ராவோட அம்மா, நம்ம என்னமா பண்ண முடியும், எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட மித்ரா கோவமா, அம்மா இன்னைக்கு காலையில் நீ என்ன சொன்ன, அப்பா வந்த உடனே நான் பேசிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இப்போ மாற்றி பேசுற அப்படின்னு சொல்றா. அதுக்கு மித்ராவோட அம்மா, ஆமாம்மா நான் அப்படி சொன்னேன், ஆனால் இப்போ அப்பாவோட மூடு எப்படி இருக்குன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மித்ரா, சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், நீயும் நானும் மேலே இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறோம், நான் ஹர்ஷனை கூட்டிட்டு வெளியில் வந்துடுறேன், நீ அப்பா கிட்ட பேசுற அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்துல மித்ராவோட அவங்க அம்மாவுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படின்னால மித்ரா சொல்றா அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா வேகமா மாடிப்படியை நோக்கி ஓடுறா. அப்போ இந்த மாதிரி அவங்க அப்பா நின்னுகிட்டு, என்னம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மித்ராவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டே, அப்பா அது நீங்க ஏன் கீழே வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. இந்தாமா சார்ஜ் போட்டு வை அப்படின்னு போனை கொடுக்குறாரு. மித்ரா போனை வாங்கும்போது டக்குன்னு போனை இழுத்து பிடிக்க மித்ராவோ அவங்க அப்பா முகத்தை பாக்குறா. உடனே அவங்க அப்பா, பயப்படாதம்மா, ஹர்ஷன் அவனும் நான் சாப்பிட போறதில்ல, பத்திரமா கூட்டிட்டு வந்து கீழே விடுறேன், சரியா, நீங்க கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மேலே போறாரு. அவர் மேலே ஏறி போனதுக்கு அப்புறமா மித்ராவும் அவங்க அம்மாவும் மாடிப்படிக்கு முன்னாடியே தான் நிற்கிறாங்க, நகரவே இல்லை. மேலே போகலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தோடையும் பயத்தோடையும் அங்கேயே பதறி போய் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது.
ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்பவே மோசமா அடிச்சுக்கிற மாதிரி வீடை இடிஞ்சு விழுகிற மாதிரி சத்தம் கேட்ட உடனே மித்ரா ஓடி போய் என்னன்னு பார்க்கலாம்னு நினைக்கும் போது அவங்க அம்மா டக்குன்னு மித்ரா கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. அம்மா என்ன நடக்குதுன்னு தெரியல, பயமா இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு மித்ரா சொன்னதுக்கு அவங்க அம்மா, ஐயோ மித்ரா நீ அமைதியா இரு, நீ மேலே போய் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு 2 பேருமே பதறி போய் பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வெளியிலையும் நிறைய கார்லாம் வந்து நிற்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அதே நேரத்தில் இங்கே கரண்ட் லோ வோல்டேஜ் ஆன மாதிரி லைட்லாம் அமைஞ்சு எரியுது. எல்லாத்துக்கும் மேலே ரூமில் எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கீழே இறங்கி வர மாதிரி சத்தம் கேட்க 2 பேரும் மாடிப்படியை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே இறங்கி வர அந்த உருவத்தோட அவுட்ஃபிட் மிஸ்டர் வைப்பர் மாதிரி இருக்குது. ஆனா மாஸ்க் கையில இருக்கு. வர்றது அப்பான்னு புரிஞ்சுக்கிட்ட மித்ரா, அப்பா ஹர்ஷனை என்ன பண்ணீங்க அப்படின்னு கத்துறா. எந்த பதிலுமே இல்லை. ஆனா அந்த உருவம் முழுசா இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மிஸ்டர் வைப்பரா வந்து ஹர்ஷனை பார்த்த உடனே 2 பேருமே குழப்பத்தோட பயந்து போய் நிற்கிறாங்க. உடனே மித்ரா அவங்ககிட்ட, ஹர்ஷன் என்ன இதெல்லாம், அப்பா எங்க, மேலே என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பதட்டமா கேட்குறா. அதுக்கு ஹர்ஷன், சாரி மித்ரா, நான் உங்க அப்பா உயிரோட தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா அவர் எனக்கு கோஆப்ரேட் பண்ணல, சும்மா அவரை பயமுறுத்ததுக்காக அதை கழுத்து நடிச்சேன், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி ஹர்ஷன் ரொம்ப அசால்ட்டா சொன்ன உடனே 2 பேரும் கத்தி அழுதுகிட்டே வேகமா மாடிப்படி நோக்கி ஓடுறாங்க அவரை பாக்குறதுக்காக. டக்குன்னு ஹர்ஷன் கையில கத்தி எடுத்து, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா 2 பேரையும் கொண்டு போட்டு போயிருவேன், உங்க அப்பாவை உயிரோட கொண்டு வரதா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆனா அது முடியாம போச்சு, அட்லீஸ்ட் உங்க 2 பேரையாவது உயிரோட கொண்டு போடணும்னு பாக்குறேன், ஒழுங்கு நடந்துக்கோங்க அப்படின்னு மிரட்டுறான். உடனே 2 பேருமே பயந்து போய் வாய முடிக்கிறாங்க. மித்ரா மட்டும் அழுதுகிட்டு, இதுக்கிட்ட இப்படிலாம் பண்ற, ஏன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு ஹர்ஷன், என்னது கொலையா, ஹேய் அது ஒரு ஆர்ட், அது ஒரு படைப்பு அப்படின்னு சொல்றான். உடனே மித்ரா, மரியாதையா இங்கிருந்து போயிடு ஹர்ஷன், இங்க செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது, கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க, நீயும் மாட்டிக்குவ, மரியாதையா போயிரு அப்படின்னு அவனை பயமுறுத்துறதுக்காக சும்மா சொல்றா. ஆனா ஹர்ஷன், செக்யூரிட்டி சிஸ்டமா, உங்க அப்பாவை நான் கொல்லும் போதே என்னோட டீம் இங்க வந்துட்டாங்க, உங்க வீடு ஃபுல்லா இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நீ சொன்ன செக்யூரிட்டி சிஸ்டம்ல இருந்து கரண்ட், இன்டர்நெட், போனு, சிசிடிவி எதுவுமே வேலை செய்யாது. இதை கேட்ட 2 பேருமே உறைஞ்சு போய் ஹர்ஷனையே பாக்குறாங்க. தொடர்ந்து ஹர்ஷன் அவனோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். மித்ரா, இப்ப என்னோட டீமை உள்ள கூப்பிடுவேன், சத்தம் போடாம அமைதியா இருந்தீங்கன்னா எங்க ஸ்பாட்டுக்கு போய் என்னோட அப்பாவை மீட் பண்ணலாம், உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாத, அந்த பாடியை எங்க டீம் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்துக்கும் மேல மித்ராவுக்கும் அவங்க அம்மா சாந்திக்கும் என்ன ஒரு குழப்பம்னா, அவங்க அப்பா தான் மிஸ்டர் வைப்பர் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா ஹர்ஷன் தான் மிஸ்டர் வைப்பர் அப்படின்னா இன்னைக்கு காலையில அவங்க அப்பா ரூம்ல பார்த்த மிஸ்டர் வைப்பரோட மாஸ்க், அது மட்டும் இல்லாம மிஸ்டர் வைப்பர் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாத்துக்கும் மேல அந்த வெப்பன்ஸ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு புரியாம குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இதே குழப்பத்தோட மித்ரா ஹர்ஷன் கிட்ட, ஹர்ஷன் நீ எதுக்காக எங்க ஃபேமிலியை தேடி வந்த, எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இது எதுவுமே எங்களுக்கு புரியல, ஆனா ஒன்னே ஒண்ணு, அவரை பாக்குறதுக்கு மட்டும் எங்களை அலோவ் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. சாரி மித்ரா, நீங்க எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் உங்க 2 பேரும் என்னோட கண்ட்ரோல் வந்து நகர விட போறது இல்லை, ஆனா அதுக்கு பதிலாக நான் இன்னொன்னு என்ன பண்ண முடியும், நான் ஏன் இங்க வந்தேன், உங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியலன்னு சொன்னலையா, அதை வேணா நான் புரியும்படி சொல்றேன் கேளு அப்படின்னு ஹர்ஷன் மிஸ்டர் வைப்பரோட ஆரிஜினை சொல்ல ஆரம்பிக்கிறான்.